MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. பாடுவார் அப்படிங்கிறதுலாம் இல்லை, அவரை பார்த்து பாடினாவே போதுங்கிற ஒரு எக்ஸைட்டிங்கில் தான் நான் வந்தேன். ஆனால் அதுக்கு மேலே அதாவது கண்ணா 4 லட்டு தின்ன ஆசைங்கிற மாரி அப்படி ஒரு அமைஞ்சு போச்சு எனக்கு இன்றைக்கி. சார் வந்து வாழ்த்திட்டு கிளம்பிடுவேன்ட்டு நினச்சேன் அப்படி மேடைக்கு வந்தோடனே. ஆனால் அவராகவே திடீர்னு என்ன பண்ணார், நீங்கள் 4 வரி பாடுங்களா, நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னா இருப்பாருங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இவங்களுடைய வேலைன்னு பேசியிருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவை எல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். 2 வருஷம்தான் ஆனாலும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி ரொம்ப அசுரத்தனமாக வளர்ந்துருக்கிறத என்னால் களத்தில் பார்க்க முடியுது. பல கட்சிகள் 30 வருஷமா 16 வருஷமா 20 வருஷமா இருந்தாலும் கூட 2 வருஷத்தில் தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். அதிமுகவை பேசலை, அதிமுக பாஜகவிட மண்டிக்கிட்டு இருக்குன்றத பலமுறை சொல்லிட்டாரு. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன கூட்டணின்றது ஒன்று இருக்குறீங்க. தலைவர் தளபதி அவர்களை தலைமை ஏற்று அதிமுக வந்துருமா? சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இல்லை, இப்போ கனிமொழி அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் அவர்களுடைய கூட்டணியை அவர்கள் தக்க வச்சுக்கணுன்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் பார்க்க முடியுது. அவர்கள் கூட்டணி பலமான கூட்டணியாக இருந்தால் இங்கேருந்து டெல்லி வரை பயணம் பண்ணணுன்ற இந்த 2000 கிலோமீட்டர் பயணம் தேவையில்லாத பயணம் தான். அவருக்கு இது பெரிய சோதனையாக இருக்குது. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை பப்ளிக்கில் கவர்மெண்ட்டோ போலீஸோ எடுக்காத போது அதனால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதால தான் அவருடைய மூவ்மெண்ட்டே ரெஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. இல்லை, 2ஆம் ஆண்டு கடினம்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை படித்து முடிச்சிருக்கு 2ஆம் ஆண்டில். அந்த படித்ததனுடைய படிப்பினைகளை இங்கே படிக்கற்களாக மாற்றி 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்குது. அதை தடைக்கற்கள் ஒவ்வொன்றும் படிக்கலாம் மாற்றுறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேலையாகவும் இருக்குது. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இவங்களுடைய வேலைன்னு பேசியிருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். அதை தான் இப்போவும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். எந்த தடைக்கற்களும் எந்த அழுத்தங்களும் யாருடைய ஈடுபாடோ தலையீடுகளோ இங்கே கிடையாது. அவர் மக்களுக்கான தலைவர், ஒரே முகம்தான். 234 தொகுதிகளிலும் விஜய் தான் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். சரி, பாஜக மற்றும் திமுக நேரடியாக தாக்கியிருக்காரு. அதிமுக இதை பற்றி பேசவே இல்லை. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கூட்டணின்றது பார்க்கலாமா இதை? இல்லை, ஒருபோதும் இல்லை. அதாவது நம்ம அதிமுகவை பேசலை, அதிமுக பாஜகவிட மண்டிக்கிட்டு இருக்குன்றத பலமுறை சொல்லிட்டாரு. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன கூட்டணின்றது ஒன்று இருக்குறீங்க. தலைவர் தளபதி அவர்களை தலைமை ஏற்று அதிமுக வந்துருமா? நடைமுறைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதிகாரப்பூர்வமான தகவல் எல்லாம் யூகத்தின் அடிப்படையாக கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அது யூகங்கள் அடிப்படையில் எவ்வளோ பேர்கிட்ட கலந்துரையாடல்கள் எல்லாமே இருக்கும். இப்போ பாஜகவில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அதுக்காக கருத்தியெல்லாம் நானும் அவரும் ஒத்து போகும்னு சொல்ல முடியுமா? முரண்பட்ட கருத்துக்கள் தான் இருக்கும். புரியுதுங்களா? வெளியில் வந்தால் நானும் அவர்களும் நண்பர்கள் தான். அதில் இது ஜனநாயக நாடு, எல்லாருக்குமே எல்லா உரிமைகளும் இருக்குது. அவருடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்றதை மட்டும்தான் நான் பார்க்க முடியுமே தவிர்த்து இங்கே கூட்டணிக்கான அழைப்பு அப்படின்றதுல திமுக கொள்கை அரசியல் ரீதியான எதிரியாகவும் கொள்கை ரீதியான பாஜகவுன்றதை ஆரம்ப காலகட்டத்திலே முதல் மாநாட்டிலே பதிவு செஞ்சுருக்கிறாரு. அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு. பாஜகவை பேசுகிறதில்ல, இதை திமுகவை பேசுகிறதில்லைன்றத பல குற்றச்சாட்டுக்களை பல அரசியல் கட்சிகள் முன் வச்சுக்கிட்டு இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் பாசிசவாதிகளையும் ஊழல்வாதிகளையும் அவர் தொடர்ச்சியாக எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் காங்கிரஸ் அவர்களை போய் சந்திச்சாங்க. ஸோ எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை ஏற்கனவே தாவேக்கா பக்கம் காங்கிரஸும் விசிகா வர பக்கம் ஒரு பேச்சுக்கும் ஏதோ ஒரு பேசுகிறாங்க. ஸோ எப்படி கனிமொழியோட செயல்பாடுகள் எப்படி? இல்லை, இப்போ கனிமொழி அவர்களுடைய செயல்பாடுகள்னால் அவர்களுடைய கூட்டணியை அவர்கள் தக்க வச்சுக்கணுன்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் பார்க்க முடியுது. அவர்கள் கூட்டணி பலமான கூட்டணியாக இருந்தால் இங்கேருந்து டெல்லி வரை பயணம் பண்ணணுன்ற இந்த 2000 கிலோமீட்டர் பயணம் தேவையில்லாத பயணம் தான். ஸோ அங்கே ஏதோ ஒரு
ஓட்டை இருக்குது, அங்கே ஏதோ ஒரு புகைச்சல் இருக்குது, நெருப்பு இல்லாமல் புகையாதுன்றது ஆரம்ப காலகட்டத்திலேயே நான் கலாட்டாக்கு பல முறை மீடியாவில் நான் வந்து செய்திகளாக பேட்டிகளாக கொடுத்துருக்குறேன். நேர்காணலில் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அங்கே விரிசல் இருக்குன்றதை பதிவு செஞ்சுருக்கிறேன். இப்போவும் நான் அதான் செய்கிறேன். அதுக்கு வந்து உகந்தா போல் மாணிக் தாகூர் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாமே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போவும் அதுதான் சொல்கிறேன், அந்த கூட்டணி பலமான கூட்டணி அல்ல. அது பலமான கூட்டணியாக இருந்தாலும் எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. அந்த கூட்டணி உடஞ்சாலும் அது எங்கே போனாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழக வெற்றிக் கழகம் மக்களை நோக்கிய பயணத்துக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு கட்சி. இது வந்து தலைவர் தளபதி அவர்கள் வந்து சினிமா துறையை விட்டுட்டு வராரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்கக்கூடிய தருணம் அல்ல. இது மக்களுக்கான ஒரு கடைசி வாய்ப்புன்னு நான் பல முறை பதிவு செஞ்சுருக்கேன். இப்பவும் அதுதான் பதிவு செய்கிறேன். அவர் வந்து துவக்கத்திலிருந்து தெளிவான அரசியல் நிலைப்பாடு எடுத்திருக்காருங்க. அதாவது ஆளுகின்ற கட்சிகள் மத்தியிலையும் மாநிலத்திலும் அந்த கட்சிகளுடைய தவறான அணுகுமுறை, மக்கள் விரோத போக்கு, இதை வந்து அவர் தொடர்ந்து எதிர்த்துட்டு வராரு. அவருக்கு எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு தடங்கல்கள், சிக்கல்கள் கொடுத்தாலும் இரண்டு அரசுகளும் அந்த கொள்கையில் வந்து அவர் உறுதியாக நிற்கிறாரு. அது வந்து உண்மையில் பாராட்டுக்குரியது. 2 வருஷம்தான் ஆனாலும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அசுரத்தனமாக வளர்ந்துருக்கிறத என்னால் களத்தில் பார்க்க முடியுது. பல கட்சிகள் 30 வருஷமாக, 16 வருஷமாக, 20 வருஷமாக இருந்தாலும் கூட 2 வருஷத்தில் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தாவேகா பெற்றிருக்கிற செல்வாக்கு வந்து ரொம்ப வியப்பளிக்கிறது. அவங்க வந்து ஒரு அரசியலில் முதல் சக்தியாக வந்துட்டுருக்காங்கன்றது நம்பிக்கை அளிக்கிறது. வந்துட்டுருக்காங்க ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து எல்லாரும் மக்கள் தொண்டர்களும் எதிர்பார்க்குறாங்க. விஜய் அவர்கள் நடந்து வரணும், ரோட்டில் நடந்து வரணும், பயணம் கூட அவர்கள் கை பிடிக்கணும், பல விஷயங்கள் எதிர்பார்க்கு. தொடர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவர் படத்தில் இருந்தாலும் அது சொல்லலாம். இப்போ அரசியல் தலைவர்ன்ற போது அந்த ஒரு மக்களோட கருத்தை வந்து எடுத்துக்கணும் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி என்னை அழைச்சாங்க, அரசியல் விமர்சகர்ன்ற முறையில் தான் நான் வந்திருக்கிறேன். அவருடைய நடவடிக்கைகள், அவர் பேசுறது, பழகுறது எல்லாம் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்காருங்க. அதாவது இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் வந்து இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறத பார்க்கல. பட் த ப்ராப்ளம் இஸ் அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை மக்களோடு கலக்கிறதுல, மக்களை பார்க்குறதில்ல. ஆனால் அதனால் பல பிரச்சனைகள் வருது. க்ரௌடை மேனேஜ் பண்ண வேண்டிய காவல்துறை, கவர்மெண்ட் வந்து அந்த கடமையை சரியாக செய்ய மாட்டேன்றாங்க. ஏற்கனவே அந்த ஃபெயிலியரால் கரூரில் ஒரு 41 பேர் இறந்ததை நம்ம பார்த்தோம். அப்போது ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் சைன்னு அவருக்கு வந்து இது வந்து பெரிய சோதனையாக இருக்குது. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை பப்ளிக்கில் கவர்மெண்ட்டோ போலீஸோ எடுக்காத போது அதனால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதால தான் அவருடைய மூமெண்ட்டே ரிஸ்ட்ரிக்ட் ஆகிருக்கு. அதான், மற்றபடி அவர் இஸ் வெரி ஃப்ராங்க், வெரி சோஷியல். நான் இன்றைக்கி அவரை பார்த்த வரைக்கும் ஆமாம் என்கிட்ட பேசினார். என்னை வந்து ரொம்ப நன்றி அப்படி இல்லை, அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தார். அவர் வந்து இது போல் உங்கள் வீடியோ எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன், எனக்கு ரொம்ப தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நன்றி அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இன்னும் உங்கள் அரசியல் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நன்றிங்க, தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டார். கண்டிப்பாக உங்களை முதலமைச்சராக்கிற வரையில் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகம் அப்படின்ற போது நீங்கள் வந்து ஒரு சில கருத்துக்களும் இருக்கும், ஸோ இதை திருத்திக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை இல்லை, நான் அதான் சொன்னேன். நான் என்னை பேச சொன்னாங்க கருத்தரங்கத்தில். அப்போ நான் சொன்னது என்னென்னா, உங்கள் வளர்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பிரமிட்டு ஊட்டுகிறது. ஒரு 2 வருஷத்தில் ஒரு கட்சி இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கிறது வந்து பெரிய விஷயம். நீங்கள் எதிர்காலத்தில் தேர்தலில் பல விஷயங்கள் சொல்கிறீங்க, ஆனால் மையப்படுத்த வேண்டியது லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சி நிர்வாகத்தை நாங்கள் தருவோன்னு சொல்கிறத ஆழமாக கொண்டு போங்க. ஏன்னா இந்த 2ஐயும் வந்து இந்த 2 கட்சிகளும் கொடுக்க தவறின அவங்களால செய்ய முடியாது. ஆகவே கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன், ஊழலற்ற ஆட்சி என்பதை நீங்கள் மையப்படுத்துங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பல நாள் கனவு. பாடுவார் அப்படிங்கிறதுலாம் இல்லை, அவரை பார்த்து பாடினாவே போதுங்கிற ஒரு எக்ஸைட்டிங்கில் தான் நான் வந்தேன். ஆனால் அதுக்கு மேலே, அதாவது கண்ணா 4 லட்டு தின்ன ஆசைங்கிற மாரி அப்படி ஒரு அமைஞ்சு போச்சு எனக்கு இன்றைக்கி. ஏன்னா சார் மேடைக்கு வந்து 2 கையாலையும் என் கன்னத்தை பிடிச்சி கிள்ளி முத்தம் கொடுத்தது, பாராட்டினது, வாழ்த்துனது. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச அது இசைத்துறையும் சரி, நடனத்துறையும் சரி, நடிப்புத்துறையும் சரி, அதில் நம்ம பெஸ்ட்டாக வேறு கொடுக்கணும். ஏன்னா அவர் உட்காந்து பார்க்குறவர் சாதாரண ஆள் கிடையாது, அதை எல்லாமே கரைச்சி குடித்தவர். அவருக்கு நம்ம சரியாக பாடணும், நல்லாவும் பாடணும்,
அந்த இசை கொஞ்சம் கூட எந்த விதத்துலையும் அந்த இதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சுது. அதுக்கு தகுந்த மாதிரி கலைஞர்களும் ஒத்துழைச்சி நல்லா நாங்கள் அப்படி அந்த ஸ்பாட்டில் பண்ணினது தான் எல்லாமே. அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சுது. அவரும் ரசித்தார். கழகர் எல்லாத்தையுமே கட்சிக்காரங்களும் நல்லா ரசித்தாங்க. அதுதான் நீங்களே சொன்னீங்களே, திமுகவை எதிர்க்கிறாரு, அண்ணா திமுகவை எதிர்க்கிறாரு. 67 அதுதான் சொல்கிறேன், 67 எம்ஜிஆர் என்ன மாதிரி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்கன்றதெல்லாம் அவர் கோடிட்டு காட்டுறாரு. அப்போ அதையெல்லாம் இன்றைக்கி அது ஒரு கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறாரு, பாதை தெளிவாக இருக்கிறது, பயணம் அதுக்கேற்ற பயணத்தில் போய்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய முடிவில் அவர் என்ன எடுத்தாரோ அதில் உறுதியாகவும் திடமாகவும் இருக்கிறாருன்றதில் ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்றது தான் உண்மை. இல்லை எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றதாக தான் சொல்கிறேனே, ஒரு விசில் சின்னம் கிடச்சி அடுத்த 2 மணி நேரத்தில் வந்து தமிழகத்தினுடைய கடைகோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியக்கூடிய ஒரு தலைவனுக்கு தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய மக்களுக்காக செய்யக்கூடிய செயல் திட்டங்களையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நேரடியாக விஷயங்கள் நீங்கள் எதுவுமே செயல் திட்டங்கள்ன்றது தேர்தல் அறிக்கைன்றது தேர்தல் காலத்தில் வெளியிடக்கூடியது. இன்றைக்கி வெளியிடணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அது மக்கள் சந்திப்பே வந்து நிறைய தடைப்பட்டு தானே இருக்குது. இன்னும் மீதமுள்ள நீங்கள் செய்யக்கூடிய தடைகளை அவர் அதை படிக்கிறதுக்கெல்லாம் மாற்றுவார், அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லா இடத்துக்கும் இன்னும் 100 நாட்கள் இருக்குது, எல்லா பக்கமும் செல்வார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆக்சுவலாக என்னென்னா திரைப்படத்தில் கூட நம்ம பாடினா அவர் ஆடுவார், அப்போ நமக்கு எவ்வளோ பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம அப்படி நினைப்போம். ஆனால் பக்கத்திலே பாடும்போது ஆடுறதுங்கிறது வந்து சினிமாவோட இது ஒரு பெரிய கொடுப்பனை. அதில் கூட நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஆனால் இதில் அவ்வளோ பெரிய வெற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து வாழ்த்திட்டு கிளம்பிடுவான்ட்டு நினச்சேன் அப்படி மேடைக்கு வந்தோடனே. ஆனால் அவராகவே திடீர்னு என்ன பண்ணார், நீங்கள் 4 வரி பாடுங்களா, நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னாரு பாருங்க. அது உண்மையிலே அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எனக்கு சொல்லவே வார்த்தையே இல்லை. நான் திரைப்படத்துறையில் அவர் பார்த்துருப்பீங்க. அந்த துறையில் அப்படி இருந்ததுக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து இப்போ நீங்கள் பேசியிருக்கீங்க இல்லையா, இப்போ என்ன அந்த மாறுபட்டு இருக்குது, என்ன மாறுதல் என்ன? எப்பயுமே அவர் தாய் உள்ளம் கொண்டவர் தான். எப்பயுமே வந்து ரொம்ப தன்மையானவர், ரொம்ப அமைதியானவர், ரொம்ப பொறுமையானவர், எல்லாத்தையும் மதிக்கக்கூடியவர் தான். எதையுமே வந்து டக்குன்னு தூக்கி எறிஞ்சு ஒரு விஷயத்தை பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவர் தான் அவர். அதனால் அவர் அதுலேருந்து அந்த மதிக்கிற காலகட்டம், அதாவது தாய் தந்தையினுடைய மதிப்பு இருக்கு இல்லையா, அவங்களுடைய வளர்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இன்றைக்கி வந்து அவர் மேலே பாசமாக இருக்கிறாங்க. சினிமா துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் துறையிலும் அவர் வந்து அந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துறதுனால தான். அதனால தான் அவர் நம்மளையும் வந்து மேடை ஏறி வந்து என்னை மட்டும் வாழ்த்திட்டு அவர் போயிருக்கலாம், எல்லா கலைஞர்கள்ட்டையும் போய் நின்று கை கொடுத்து வாழ்த்தினார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த அழைப்பு உங்களுக்கு எப்போ சார் வந்தது? அதான் நேற்று, இன்றைக்கி காலையில் நிகழ்ச்சினா நேற்று தான் வந்தது. இல்லை அது இப்போ உரிய காலகட்டத்தில் வேட்பாளர்களுடைய தேர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது கட்சி வந்து முறைப்படி அறிவிக்கும், முறைப்படி விண்ணப்பங்கள் வாங்கும். அதுக்கு முன்னாடி களத்தில் யாருக்கு என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்குன்றதையும் கட்சியை வந்து அங்கீகரிக்குது. யார் ஒருத்தர் சீட்டு கேட்டுட்டாலும் அங்கே அவருக்கு எப்படிப்பட்ட நிலைகள் சூழல்கள் இருக்குது அப்படின்றதையும் கட்சி வந்து கூர்ந்து கவனிக்குது. அதிலெல்லாம் ரொம்ப தெளிவான ஒரு முடிவில் இருக்குது. கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைன்றது தேர்தல் காலத்தில் விடக்கூடியதாக தான் இருக்கும். அந்த தேர்தலில் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் முதியவர்களுக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு, போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு சட்டத்தை எப்படியெல்லாம் கையாள்வது, சட்டத்தில் என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரலாம், சட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், சாமானிய எளிய மக்களுக்கும் கடைகோடியில் இருக்கக்கூடியவனுக்கும் சட்டம் சமமானதாக இருக்கணும், அண்ணல் அம்பேத்கர் எழுதி கொடுத்த அரசியல் சாசன சட்டம் அனைவருக்கும் சமமாக கொண்டு போய் சேர்க்கணும். அதில் இங்கே இருக்கக்கூடிய ரவுடித்தனமாக இருக்கட்டும், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய கட்டமைப்புகளாக வடமாநில தொழிலாளர்களுடைய வருகையாக இருக்கட்டும், அவர்களுடைய இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வேலை உறுதிப்பாடாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வேலைகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக ஆளும் கட்சிக்கு எதிராக கடந்த கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவை கண்டித்து ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு அதிகாரிகள், அரசு பணியாளர்களாக இருந்தவர்கள் தொடர்ச்சியான போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய களங்களில் யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே எடுத்து, அவர்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே எடுத்து, யாருக்கெல்லாம் தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், அரசு ஆசிரியர்களாக இருக்கட்டும், போக்குவரத்து தொழிலாளர்களாக இருக்கட்டும், மருத்துவ பணியாளர்களாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக யாரெல்லாம் செவிலியர்களாக இருக்கட்டும், இப்போ தொடர்ச்சியாக யாரெல்லாம் அவர்களுடைய தங்களுடைய தேவைக்காக போராட்ட காலத்தில் நின்றுட்டு இருக்கிறார்களோ, அரசால் ஏமாற்றப்பட்டார்களோ கடந்த 4.5 ஆண்டுகளில், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசால் ஏமாற்றப்பட்டார்களோ அத்தனை பேருடைய வலியும் வேதனையும் துடைக்கும் விதமாக பாமரனுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கடைகோடியில் இருக்கக்கூடிய தமிழனுக்கும்
போய் கிடைக்கக்கூடிய செயல் திட்டங்கள் மக்களாட்சி மலரக்கூடிய ஆட்சி மக்களாட்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் தலைவர் தளபதியினுடைய செயல் திட்டம். இல்லை ஒரு பாடல் வந்து ஐயா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பாடினது உள்ளத்திலே முருகர் பாட்டு அவர் விரும்பி கேட்டாங்க முருகர் பாட்டு வேணும். ஏன்னா நான் முருகருக்கு கோயில் அங்கங்கேயும் பாடுவேன். அது வந்து ஏற்கனவே அவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க போல இருக்குது. அதனால் அவர் வந்தார்னா ஒரு முருகர் பாட்டு பாட சொல்லுங்கள். அதுவும் இல்லாத அவர் வேல்முருகன் தைப்பூசம் இப்போ தானே அதனுடைய இன்னமும் தைப்பூசத்தினுடைய இதுவே முடியலையே. அதனால் அந்த தைப்பூசத்தை ஒட்டி வர்றதுனால ஒரு பாட்டு முருகருக்காக பாடணும்னு நினச்சி கேட்டாங்க. அப்புறம் பாடினேன். விஜய் அவர்களே கேட்டதா? இல்லை அவங்க டீம்லேருந்து கேட்டாங்க. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சு தான் அங்கே பாடவே முடியும். அவருக்கு தெரியாமலாம் எதுவும் நடக்காது. அதனால் அந்த டீம்லேருந்து கேட்டாங்க, நான் பாடினேன். அப்புறம் ஒரு நாட்டுப்புற பாட்டு ஒன்று பாட சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் பாடினேன். அப்புறம் வந்து பொதுவாக தளபதி பற்றி ஒன்று பாடுங்க அப்படின்னோடனே அப்புறம் அதை பற்றி அந்த அவ்வளோ நேரம் இருந்ததே பேசுனதே பெரிய விஷயம். கட்டி பிடிச்சாரு, கன்னத்தை பிடிச்சி கிள்னாரு, முத்தம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் சால்வை போட்டார், பொக்கை கொடுத்து வாழ்த்தினார், உங்கள் கூட ஆடணுன்னார். இதுவே போதும். இதுவே இன்னும் இப்போ காலங்காலமாக பேசப்படும் இனிமேல். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இல்லை இப்போ வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தெரியும், ஏற்கனவே வெற்றி கொண்டான் இருந்தார். இப்போ தீப்பொறி ஆறுமுகம் இருந்தார். தீப்பொறி ஆறுமுகம் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு ஓரளவுக்கு பேசுவார். ஆனால் கொச்சையாக பேசக்கூடியதுன்னு பார்த்தா வெற்றி கொண்டான் பேசுவார். அதுக்கடுத்து இன்றைக்கி வெற்றி கொண்டான் இடத்த நிரப்புறதுக்காக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறாரு. அது வந்து பெரிய ஒரு ஆளுமையாக ஒரு பேச்சாலாம் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களினுடைய கையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரிடமும் வந்து இன்றைக்கி மொபைல் ஃபோன் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவருடைய பேச்சுக்களையும் எவ்வளவு ஒரு கண்ணிய குறைபாடு, பெண்களை எப்படி கேலி சித்திரமாக பயன்படுத்துகிறாரு, கேவலமாக பயன்படுத்துகிறாரு அப்படின்றது மட்டும்தான் அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது. ஆனால் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் திமுகவுக்கு விழப்போறிய வாக்குகளுக்கான விழப்போறம் மிகப்பெரிய ஒரு அடியாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.